ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இந்த திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம், நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மைத் துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரெட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுவேலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்வீந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட் கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வாலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் ப்ரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.